உலகத்தின் மிகப்பெரிய மியூசியம் இப்போ வந்து ஈஜிப்டில் திறந்திருக்க அந்த மியூசியம் தான் வந்து பார்த்திங்கன்னா உலகத்தில் பெரிய மியூசியமா அப்படின்னு கேட்டால் இட்ஸ் வெரி சப்ஜெக்டிவ். இப்போ வந்து உலகத்திலே பெரிய மியூசியம் அப்படின்னா வந்து நிறைய பேர் வந்து இந்த கேட்டகரியில் வந்து ரேஸ்க்கு வராங்க. பட் இதுவும் ஒரு வகையில் பெருசு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா உலகத்தில் இருக்க மியூசியம்களே ஒரு மியூசியமில் ஒரு சிவிலைசேஷனுக்கு உண்டான நிறைய ஆர்டிஃபேக்ட்ஸ் டிஸ்பிளேயில் வச்சுருக்காங்க. அண்ட் அதை காட்டுறதுக்கான இடம் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் ஒன் ஆஃப் த வேர்ல்ட்ஸ் பிக்கஸ்ட் அண்ட் பிரம்மாண்டமான மியூசியம் வந்து பார்த்திங்கன்னா ஈஜிப்டில் வந்து திறந்துருக்காங்க. இது வந்து இதுக்கு பின்னாடி இருக்கிற கதை கேட்டிங்கன்னா தான் வந்து இதில் இருக்க அதோட தன்மையெல்லாம் கூட வந்து பிரம்மாண்டமாக இருந்தாலும் இதுக்கு பின்னாடி இருக்க கதை கேட்டால் தான் பிரமிப்பாக இருக்குது. ஏன்னா $1 பில்லியன் வந்து பார்த்திங்கன்னா செலவில் இது வந்து கட்டி முடிச்சு இப்போ வந்து திறந்து பொதுமக்கள் எல்லாருக்குமே வந்து பார்வைக்கு வந்து அலோவ் பண்ணியிருக்காங்க. ஆனால் அது எவ்வளோ நாள் கட்டியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? ஆல்மோஸ்ட் இந்த மியூசியம் கட்டினே இருந்தால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரமிடு கட்டுறதுக்கு எவ்வளோ நாள் ஆயிருக்குமோ அந்த அளவுக்கு ஆயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த மாடர்ன் மாவில் கட்டி முடிக்கிறதுக்கு வந்து ஆல்மோஸ்ட் 2 டேக்கேட்ஸ் 20 வருஷங்கள்கிட்டே இதை பிளான் பண்ண ஆரம்பித்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு வழியாக வந்து முடிச்சிருக்காங்க. சரி, ஈஜிப்டில் தான் வந்து அவ்வளோ புராதன விஷயங்கள்லாம் இருக்குது, அது கல்ச்சரல் கிரேடில் அங்கே ஒரு மியூசியமே இல்லைங்களான்னு கேட்டிங்கன்னா ஈஜிப்டே ஒரு மியூசியம் தான். ஏன்னா அவ்வளோ விஷயங்கள் இருக்குது, விலை மதிப்பில்லாத விஷயங்கள்லாம் பார்க்குறதுக்கு, அழகான விஷயங்கள், பிரம்மாண்ட விஷயங்கள்லாம். பட் அவங்களுக்கு இருந்த மியூசியம் அப்படிங்கிறது ஒரு ப்ராப்பரான மியூசியம் இல்லை. ஏன்னா ஈஜிப்ட் வந்து தங்களோட புராதன சின்னங்களுக்காக உலகத்தில் இருக்க நுக் அண்ட் கார்னர்லேருந்து வருஷம் மக்களை வந்து ஈர்த்துட்டே இருக்குது. இன்றைக்கி கூட நீங்கள் வந்து நிறைய பேர்கிட்ட கேட்டிங்க அப்படின்னா வந்து ஏன்ஷியன்ட் விஷயங்கள் பார்க்கணுன்னு ஆசைப்படுறாங்க. ஈஜிப்ட்டுக்கு தான் ஃபஸ்ட்டு போகணுன்னு இருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து ரோமு, அதுக்கப்புறம் வந்து க்ரீஸ்லாம் அந்த லிஸ்ட்டில் வரும். அந்த வகையில் ஒரு ப்ராப்பர் மியூசியம் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பணம் செலவு, அதுக்கப்புறம் வந்து அது எப்படி இருக்கணும், அதை எப்படி டிசைன் பண்ண போகிறோம். ஏன்னா பிரமிட் அப்படிங்கிறது ஒரு ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் மேன்மேட் ஸ்ட்ரக்சர். அதோட சிம்பிள் டிசைனு பட் என்றைக்குமே வந்து சும்மா கெத்தாக நிற்கிற மாதிரியான அந்த டிசைன் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கு வரைக்கும் மேன்மேட் ஸ்ட்ரக்சரில் ஒரு கிரேட்டஸ்ட் மேன்மேட் ஸ்ட்ரக்சராக அது இருக்குது. அது பக்கத்தில் ஒரு மியூசியம் கட்டுறோம் அப்படின்னா அதளவுக்கு வர முடியாதுன்னு தெரியும். ஏன்னா கிளாசிக் வந்து கிளாசிக் தான். அது பக்கத்தில் கட்டுறோன்னா பிளான் பண்ணி கட்டணும், காலத்துக்கும் அது பேர் சொல்லணும். அப்படிங்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ டைம் எடுத்து இந்த மியூசியம் வந்து கட்டி முடிச்சிருக்காங்க. இன்றைக்கி இதை கட்டி முடித்து ஏன்னா தான் மக்களுக்கு வந்து திறந்து விட்டுட்டாலும் இன்னும் சில இடங்களில் கட்டுமான வேலைகள் வந்து போயிட்டே இருக்குது. ஆனாலுங்க நீங்கள் இந்த மியூசிக் போகிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், காலைல தொடங்கி ஈவினிங் வரைக்கும் இருக்கிற அந்த மியூசியமில் நீங்கள் போனீங்க அப்படின்னா பிளான் பண்ணி போகணும். ஏன்னா நீங்கள் அதில் போய் பார்க்குறதுக்கு இதுதான் பார்க்க போகிறோம், அதுதான் பார்க்க போகிறோம் பிளான் பண்ணி போனீங்களான்னா உங்களுக்கு அந்த ஹோல் டே உங்களுக்கு கிடைக்கிற டைமை வச்சு நீங்கள் பார்க்க முடியும். ஏன்னா ஒரு நாள் முழுக்க நீங்கள் சுற்றினாலும் நீங்கள் முழு மியூசியமும் முடிக்கவே முடியாது. அதெல்லாம் இருக்க பியூட்டியே. அதனால் நீங்கள் வந்து அட்லீஸ்ட் ஒரு 2-3 விசிட் அந்த மியூசியமுக்கு எப்படியாவது உங்களை வந்து வர வச்சிரும். வேறு வழியே இல்லை. அதுவும் ஹிஸ்ட்ரி யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும், இந்த மாதிரி கல்ச்சுரலி ரிச்சான விஷயங்கள்லாம் பார்த்து யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கணும், மகிழணும்னு நினைக்கிறாங்களோ, ஒரு விலை மதிப்பால் அந்த விஷயத்தை வந்து பக்கத்தில் போய் பார்க்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்குலாம் கண்டிப்பாக 2-3 விசிட் போடுற மாதிரி அவ்வளோ ஒரு பிரம்மாண்டமான விஷயம். இவங்ககிட்ட 1,00,000க்கும் மேற்பட்ட ஆர்டிஃபேக்ட்ஸ் இருக்குது. சரி, ஏற்கனவே 3 நாள் வந்து போகணுமே, அந்தளவுக்கு பிரம்மாண்டமாக கட்டிட்டோம் அப்படிங்கிறதுனால அவங்க அதை ரிசர்வில் வச்சுட்டு வெறும் 50,000 ஆர்டிஃபேக்ட்ஸ் தான் வந்து டிஸ்பிளேக்கு வந்து வச்சுருக்காங்க. இதை கண்கொள்ளா காட்சி வந்து பார்க்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 50,000 ஆர்டிஃபேக்ட்ஸ்னு யோசிச்சு பாருங்கள். அதனால தான் சொல்கிறேன், கரெக்டாக வந்து பிளான் பண்ணிட்டு போகணும் அப்படிங்கிறாங்க. நம்ம தொல்காப்பிய பூங்கா திறந்தே அதை போய் பிளான் பண்ணிட்டு போகிறதுக்கு நம்மளுக்கு வந்து நேரமே இல்லாமல் இருக்குது, பிளானும் போட முடியல. நம்மளுக்கு இந்த மியூசியம் போய் பார்க்கணுன்னு ஆசையாக தான் இருக்குது. ஏன்னா இதில் வந்து இது அமைஞ்சிருக்க இடம் தான் வந்து பார்க்கணும். நீங்கள் கீசா பிரமிட் வந்து கண்டிப்பாக கேள்விப்பட்டிருப்பாங்க. கிரேட் பிரமிட் ஆஃப் கீசா அப்படின்ற ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேமஸ் பிரமிட் பக்கத்துலேயே கீசா ஏரியா, அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மியூசியம் கட்டியிருக்காங்க. இங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தாண்டியே வந்து பார்த்திங்கன்னா மற்ற பிரமிட்ஸ்லாம் வந்து இருக்குது. ஸோ அந்த பகுதியிலே வந்து இருக்கணும் அப்படிங்கிறனால வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து கட்டியிருக்காங்க. அண்ட் இதை என்ன டிசைனில் கட்டியிருக்காங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். இவ்வளோ அழகான இடத்துக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா பிரமிடுக்கு பக்கத்தில் ஒரு மியூசியம் கட்டுறோன்னா அதையும் அந்த பிரமிட் மாதிரியே கட்டினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஈஜிப்டுக்குனே உண்டான அந்த ஃபேமஸான அந்த கோனிக்கல் ஷேப்பில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மாடர்ன் ஃபீச்சர்ஸோடு வந்து கட்டியிருக்காங்க. அவ்வளோ அழகாக இருக்குது. கிளாஸ் யூஸ் பண்ணி கட்டியிருக்காங்க, நேச்சுரல் லைட்டிங் உள்ளே வரணும் அப்படிங்கிறதுனால. அதையும் தாண்டி இங்கே இருக்கிற ஆர்டிஃபேக்ட்ஸில் சில முக்கியமான ஆர்டிஃபேக்ட்ஸ் பற்றி நான் சொல்கிறேன். ஏன் இது வந்து ஒரு முக்கியமான மியூசியம் அப்படின்னு. துத்தகாமன் இவன் வந்து பார்த்திங்கன்னா ஈஜிப்டில் எவ்வளோ ஃபேரோஸ் இருந்தாலும் இந்த துத்தகாமன் அப்படிங்கிறவரை சுற்றி வந்து நிறையா ஹிஸ்ட்ரி, யாரை கல்யாணம் பண்ணிக்கிட்டான், அப்புறம் உடம்புல இருந்த உபாதைகள், அவன் வந்து கடவுளா இல்லை மனுஷனா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அவன் சுற்றி வந்து அவ்வளோ விஷயங்கள் இன்றைக்கி வரைக்கும் வந்து பிரம்மாண்டமாக பேசப்படும். அது மட்டும் இல்லாமல் ஒரு 104 வருஷத்துக்கு முன்னாடி ஆல்மோஸ்ட் இதே வீக்கில் தான் வந்து பார்த்திங்கன்னா துத்தகாமனோட அந்த கிரேவ் இருக்கும்ல அதை திறந்து அவரோட அந்த காஃபினை வந்து எடுத்தாங்க. அந்த எக்ஸ்கவேஷன் பண்ணி வந்து கண்டுபிடிச்சாங்க. இன்றைக்கி வரைக்கும் நம்ம ஈஜிப்டில் கண்டுபிடிச்ச ரொம்ப அழகான, ரொம்ப பிரம்மாண்டமான, பிரமிக்கும் விதமாக ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேமஸ் ஏன்ஷியன் ஆர்டிஃபேக்ட் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா துத்தகாமனோட அந்த காஃபி
காஃபின் தான். அந்த காஃபினில் முக்கியமாக அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்க துத்தாமன் கொடுக்கப்பட்டிருக்க அந்த கோல்டு மாஸ்க் இருக்குல்ல, அதில் இருக்கிற வேலைப்பாடுகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா சில டாக்குமெண்ட்ரிஸில் கிட்ட வச்சு காட்டியிருப்பாங்க. செம்மையாக இருக்கும். அதெல்லாம் நீங்கள் போய் நேரில் பார்க்குறீங்க அப்படிங்கிற ஒரு வாய்ப்பு கிடச்சுன்னா எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்களேன். ஸோ இந்த ரொம்ப ஃபேமஸான ஒரு பிரமிட்லேருந்து எடுக்கப்பட்ட ஒரு ஃபேரோவுடைய காஃபின் வந்து பார்த்திங்கன்னா இங்கே டிஸ்பிளேக்கு இருக்குது. கண்டிப்பாக சொல்கிறேன், நிறைய ஆர்டிஃபேக்ட்ஸ் இருந்தாலும் இந்த துத்தகாமனோட காஃபின் பக்கத்தில் தான் எல்லாருமே நின்று செல்ஃபி எடுத்துகிட்டு இருப்பாங்க. அங்கேருந்து நகரவே மாட்டாங்க. எப்படி அதை மேனேஜ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கணும். சரி, இது மட்டும் இல்லாமல் வேறு இங்கே என்னென்னலாம் வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஈஜிப்ட் அப்படிங்கிறது நம்ம இதை பார்க்குற அந்த ஃபேரோ அப்புறம் அந்த பிரமிடு அதெல்லாம் மட்டும் இல்லைங்க. அங்கே நிறையா பேர் வந்து படையெடுத்து வந்து பிடிச்சிருக்காங்க. அப்படி இருக்கிறப்போ என்ன ஆகுதுன்னா, யார் படையெடுத்து அங்கே கான்குவெஸ்ட்டை பண்ணி கான்குவர் பண்ணுறாங்களோ அவங்களோட படையை மட்டும் இல்லாமல் அந்த கல்ச்சரையும் வந்து கூப்பிட்டு வந்துடுறாங்க. அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா அங்கே விட்டுட்டு போனது உலகத்தில் வந்து அவ்வளோ கல்ச்சரலாக ரிச்சாக இருக்கிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா 2-3 நாகரிகங்களுக்கு உண்டான அவ்வளோ விஷயங்கள் நம்மளால் பார்க்க முடியும். உதாரணத்துக்கு கிரேக்க நாகரிகம் இன்னொரு ஒரு கிரேட் கிளாசிக்கல் கல்ச்சர் இல்லையா, அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ஆர்டிஃபேக்ட்ஸும் இங்கே நிறையா வச்சுருக்காங்க. அண்ட் ரோமன்ஸோட நிறையா ஆர்டிஃபேக்ட்ஸும் இங்கே இருக்குது. ஸோ நீங்கள் பேசிக்கலி நீங்கள் பார்க்க போகிறது அப்படிங்கிறது இஜிப்டியன் சிவிலைசேஷன் கல்ச்சர் மட்டும் இல்லாமல் கிரீஸு ரோமன் இந்த 2 கல்ச்சருக்கு உண்டான நிறையா ஆர்டிஃபேக்ட்ஸும் வந்து பார்த்துட்டு வரலாம். ஸோ யூரோப்புக்கு போகாமலே இந்த மியூசியமில் வந்து ஒரு ஏன்ஷியன்ட் யூரோப் சம்மந்தப்பட்ட விஷயங்களும் வந்து பார்க்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ராமசிஸ் 2ஓட ஒரு பெரிய கொலோசல் சிலை அது வந்து பார்த்திங்கன்னா பிரம்மாண்டமாக நிற்கும். உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு மியூசியம்க்குலாம் போகிறீங்க, இல்லை ஒரு பெரிய இடத்துக்கு போகிறீங்கன்னா அந்த மாதிரி வந்து சும்மா ஒரு ரெப்ளிகா வச்சுருப்பாங்களே, பட் நீங்கள் மியூசியம்குள்ளே போகும்போதே ராமசிஸோட அந்த பெரிய ஸ்டாச்சு தான் உங்களை வந்து பிரம்மாண்டமாக வர இருக்கும். அதை நீங்கள் பார்த்தீங்கனாலே பேன் ஆயிரும். 83 டன் அது, சரியா? அந்த ஸ்டாச்சுவை நீங்கள் பார்த்துட்டே உள்ளே போகும்போதே என்னடா இவ்வளோ பெரிய ஆர்டிஃபேக்ட் எடுத்து ப்ரெஷியஸ் ஆர்டிஃபேக்டை வெளில வச்சு வரவே இருக்கிறீங்க, அப்போ உள்ளே என்னென்னலாம் இருக்குதோ அப்படிங்கிற மாதிரி வந்து நீங்கள் பார்த்துட்டே போவோம். அப்புறம் ரொம்ப ஒரு ஓல்டான ஒரு போட்டு, அது எவ்வளோ ஓல்டுன்னு பார்த்தீங்கன்னா, போட்னா வந்து பார்த்திங்கன்னா அந்த குஃபு அப்படிங்கிற ஒரு பெரிய ஃபேரோ அவர் வந்து நைல் நதியில் அவருக்கு யூஸ் பண்ண போட்டு அப்படின்னு நினைக்கிறேன். இந்த போட் வந்து எவ்வளோ ஏன்ஷியன்ட்னா 4500 இயர்ஸ் ஓல்டு. இன்னும் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு கிரேட் கண்டிஷனில் இருக்குது. அவரோட பிரமிட்லேருந்து எடுத்தது, அதாவது அவருடைய கல்லறையிலேருந்து எடுத்த அந்த 4500 போட் இந்த கிரேட் குஃபு இந்த ஃபேரோவுடைய போட் வந்து நம்ம பார்க்குறதுக்கும் டிஸ்பிளேயில் வச்சுருக்காங்களாம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கண்ணோட அட்டென்ஷனை அந்தளவுக்கு ஈர்த்துக்கும் அப்படிங்கிறாங்க. ஸோ பெரிய பெரிய எக்ஸிபிஷன் ஹாலு, அதுக்கப்புறம் சில்ட்ரனுக்காக ஒரு குட்டி மியூசியமு, கார்டன், அதோட ரொம்ப முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த கன்சர்வேஷன் லேப்ஸ் மியூசியமில் வந்து பார்த்திங்கன்னா எப்படி இதெல்லாம் வந்து பாதுகாக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கான அந்த லேப்ஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் கூட வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு சுற்றி இருக்க கேம்பஸ்லேயே இருக்குது. அண்ட் ஆப்வியஸ்லி எப்படி நம்ம மகாபலிபுரம் போனால் வந்து அங்கே சிலைகள்லாம் செய்கிறவங்க குட்டியாக நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் விற்கிறாங்க. ஸோ நம்ம போனால் சும்மா வர முடியாதுல்ல, ஒரு மினி பிரமிடு அந்த மாதிரி நிறைய விஷயங்கள், அந்த ஃபேரோவோட சிலைங்க, துத்தகாமனோட சின்ன அந்த மினியேச்சர் ஃபேஸ் மாஸ்க்கு, இது மாதிரி விற்கிற மாதிரி ஒரு பெரிய ரீட்டெயிலிங் அவுட்லெட்டும் வந்து பார்த்திங்கன்னா அது இருக்குது. அது எப்படி இல்லாமல் இருக்கும்? ஸோ இந்த மியூசியம் வந்து ஏன் ரொம்ப முக்கியமான மியூசியம் பார்க்குறோன்னா, பிரிட்டிஷ் மியூசியம் சொல்லுவாங்க, பிரிட்டிஷ் மியூசியம் ஆஃப் நேச்சுரல் ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு லண்டனில் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த மியூசியம் வந்து அதுவும் பார்த்திங்கன்னா நம்மளுடைய முன்னோர்கள் ஒரு கலாச்சாரத்தெல்லாம் வந்து நிறைய பேணி பாதுகாக்கிற நிறைய விஷயங்கள்லாம் வந்து வச்சுருப்பாங்க. பட் அதில் பிரிட்டிஷ் சிவிலைசேஷன் சம்மந்தப்பட்டது வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அவங்க காலனைஸ் பண்ணி மற்ற நாடுகள்லேருந்து எடுத்துகிட்டு போயிட்டு ஓப்பனாகவே சொல்லாமல் திருடிட்டு போயிட்டு வச்சுருக்க விஷயங்கள் தான் நிறையா இருக்கும். ஸோ அது அவங்களோட கல்ச்சர் இல்லை, அது ரொம்ப விலை மதிப்பில்லாத விஷயங்கள்லாம் மற்ற நாடுகளில் எடுத்துகிட்டு வந்து அவங்க மியூசியமில் வச்சுருப்பாங்க. பட் இந்த மியூசியம் அப்படி இல்லை. அநியாயத்துக்கு ஒன் ஆஃப் த, அதாவது நம்மளுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவலான ஒரு சூப்பர் சிவிலைசேஷன், சைனீஸ் சிவிலைசேஷன், நம்ம ஈஜிப்டியன் சிவிலைசேஷன்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ கல்ச்சரலி ரிச், அவ்வளோ இந்த உலகத்தை வந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கோம். ஸோ அப்பேற்பட்ட ஒரு கல்ச்சரல் கிரேடில் வந்து பார்த்திங்கன்னா வந்து மியூசியமாக வச்சுருக்காங்க அப்படின்னா அது அவங்க நாட்டுக்கு, அவங்களோட கலாச்சாரத்துக்கு, அவங்களோட முன்னோர்களுக்கு உண்டான அடையாளமாக இருக்குன்றதுனால இது ரொம்ப முக்கியமான மியூசியம். சரி, இப்போ 5 மியூசியங்கள் வந்து பார்த்திங்கன்னா வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட்டு, அதில் 5th பிளேஸில் இருக்கிறது வந்து வேட்டிகன் சிட்டி மியூசியம். இந்த மியூசியம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அந்த மதம் சம்மந்தப்பட்டு இருக்கும், நிறைய விஷயங்கள் இருக்கும்னு தாண்டி வந்து யூரோப்பில் இருக்க ரொம்ப முக்கியமான விஷயங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிஃபேக்ட்ஸ்லாம் வேட்டிகன் சிட்டி மியூசியமில் இருக்குது. அதோட ஒரு முக்கியமான மேட்டருங்க, அங்கே வந்து ஒரு சீக்ரெட் அறை இருக்குது. அங்கே தான் பார்த்திங்கன்னா நிறையா சீக்ரெட்டான விஷயங்கள்லாம் வந்து வச்சுருக்காங்களாம். நிறையா லெட்டர்ஸு, நிறைய பேர் பார்த்திங்கன்னா புக்ஸு, அது வந்து அபேண்டன் பிளேஸு. இன்ஃபேக்ட் வந்து பார்த்திங்கன்னா வேட்டிகன் சிட்டியில் வேலை செய்கிறவங்களே நிறைய பேர் வந்து அவங்க போகவே மாட்டாங்களாம். ஒன் ஆஃப் த மோஸ்ட் ப்ரொடெக்டட் பிளேஸ் ஆன் எர்த் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்த சொல்கிறாங்க. அதுவும் இந்த மியூசியம் பக்கத்தில் தான் இருக்குது. அண்ட் அமெரிக்கா, பிரம்மாண்டமும் அமெரிக்காவும் எப்படி வந்து இல்லாமல் இருக்கும். இந்த மியூசியமில் வந்து பார்த்திங்கன்னா மெட்ரோபாலிட்டன் மியூசியம் ஆஃப் ஆர்ட் அப்படிங்கிறது நியூயார்க்கில் இருக்குது. இது வந்து 4th பிளேஸில் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா மாடர்ன் மியூசியம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அமெரிக்காவுக்கும் கல்ச்சர் அப்படிங்கிறது அங்கே இருக்கிற செவ்விந்தியர்கள், மெக்சிகன்ஸ்லாம், மாயன்ஸ் அந்த மாதிரி சம்மந்தப்பட்ட தான் நிறைய விஷயம் இருக்கும். அதை தாண்டி இவங்களே போய் காலனைஸ் தான் பண்ணுறாங்க. அதனால் அமெரிக்காவுக்கு அப்படிங்கிற ஒரு பெரிய கல்ச்சர்லாம் இல்லை அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு இதுக்கு முன்னாடி இந்த பிரசிடென்ட்ஸ் பற்றி எல்லாம் தாண்டி உலகத்துலேருந்து இப்போ எப்படி பிரிட்டிஷ் மியூசியம் சொன்னால் உலகத்துலேருந்து நிறைய விஷயங்களை வந்து கலெக்ட் பண்ணது மட்டும் இல்லாமல் ஆர்ட் ஃபேக்ட்ஸ் வந்து ஆர்ட் வந்து நிறையா இருக்கும். கலைநயம்
நாணயம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நிறையா வந்து டிஸ்பிளேல வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு மியூசியம். இது வந்து 4th லார்ஜஸ்ட் மியூசியம் இன் த வேர்ல்ட். நேஷனல் மியூசியம் ஆஃப் சைனா இது 3rd பிளேஸில் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் பில்டிங் மியூசியம் அப்படிங்கிறத பார்த்தாலும் இது வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே லார்ஜஸ்ட். இது வந்து பெய்ஜிங்கில் இருக்குது. சத்தியமாக சொல்கிறேன், ஈஜிப்ட்டுக்கு ஓரளவுக்கு டஃப் கொடுக்க முடியும் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா சைனீஸ் சிவிலைசேஷன் தான். நம்மளும் ஈக்குவல் தாங்க, நம்மளாம் இல்லாமல் இருக்கவே முடியாது. சைனாவில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட இன்னைக்கு ஒரு மாடர்ன் மாவல் அப்படிங்கிறது அந்த அளவுக்கு டெவலப் ஆயிருக்காங்க. பட் அவங்களுக்கு எவ்வளோ கல்ச்சுரலி ரிச் ஹிஸ்ட்ரி இருக்குது அப்படிங்கிறத வந்து இந்த மியூசியமுக்கு நீங்கள் போய் பார்த்துனாலே ஒரு ஃபுல் சைனாவை பார்த்த மாதிரியான ஃபீல் கொடுக்குற அளவுக்கு அந்த அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான மியூசியம் பீஜிங்கில் இருக்குது. நேஷ்னல் மியூசியம் ஆஃப் சைனா 3rd பிளேஸ். அப்புறம் ரஷ்யாவில் செயின்ட் பீட்டர்ஸ்பர்க்கில் இருக்க ஸ்டேட் ஹெர்மிட்டேஜ் மியூசியம் அப்படிங்கிறது தான் வேர்ல்ட்ஸ் 2nd லார்ஜஸ்ட் மியூசியம். நீங்கள் க்ரௌன்னு ஒரு சீரீஸ் இருக்குது, அதை பார்த்துப்பீங்களான்னு தெரில. அதில் வந்து ரஷ்யாவில் வந்து பார்த்திங்கன்னா அந்த அதிபர் வந்து ராணியை பார்க்க வருவார். அப்போ ராணி வந்து இதான் எங்களோட பேலஸு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூப்பிட்டு வந்து விருந்து கொடுப்பாங்க. அப்போ ரஷ்யனில் வந்து ராணிக்கு புரியாது அப்படின்னு நினச்சிட்டு இதெல்லாம் பேலஸா, எங்கள் ஊரில் இதெல்லாம் வந்து பாத்ரூம்னு சொல்லுவாங்க, ஏன்னா எங்கள் ஊர் பேலஸ்லாம் அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கிரெம்லின் பேலஸ்லாம் வந்து ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் பேலஸ் இந்த வேர்ல்டில். ஸோ ரஷ்யாவை பொறுத்தவரைக்கும் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா பில்டிங்ஸ் எல்லாமே அந்த பழைய பில்டிங்ஸ்லாம் பெரிய பெரிய லெவலில் பிரம்மாண்டமாக இருக்கும், ரொம்ப பெரிய ஹால்ஸாக இருக்கும். ஸோ இந்த மியூசியம் அப்படின்றது பார்த்திங்கன்னா வந்து அவங்களது வேர்ல்ட் 2nd லார்ஜஸ்ட் மியூசியம். பெரிய பிரம்மாண்டமான பில்டிங், சும்மா போய்கிட்டே இருக்குமா, அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த பில்டிங்கே ஒரு மியூசியம் அப்படிங்கிற மாதிரி மார்வலாக வாய்ப்பு பார்த்துட்டு வரணுமா. ஸோ ஃபர்ஸ்ட் பிளேஸில் யார்? இது ரீசெண்டாக வந்து இந்த மியூசியம் பற்றி நம்ம பேசினோம். லூ மியூசியம் ஃப்ரான்ஸில் இருக்குது. ரீசெண்டாக ஏன் அதை பற்றி பேசணும் அப்படின்னா, அங்கே இருக்கிற ரொம்ப விலை மதிப்பில்லாத நகையெல்லாம் வந்து திடீர்னு போயிட்டாங்க. ஆக்சுவலாக வந்து கிடைக்காதுன்னு நான் சொல்லியிருந்தேன். பட் அந்த ஆட்கள்லாம் வந்து மடக்கி பிடிச்சிட்டாங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். இதுவே பார்த்தீங்கன்னா அந்த கிளாஸ் பிரமிட் மாதிரி இருக்கும்ல, ஃபேமஸ் ஸ்ட்ரக்சர். அது மட்டும் இல்லாமல் தாண்டி நிறையா கிளாசிக்கல் பில்டிங்ஸ்லாம் இருக்குது. அப்படி ஒட்டி உள்ள அந்த மியூசியம் தான் வந்து பார்த்திங்கன்னா வேர்ல்டில் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேமஸ் ஆர்ட், அதுக்கப்புறம் ஆர்டிஃபேக்ட்ஸ் மட்டும் இல்லாமல் இருக்கிறதுலே பிரம்மாண்டமான லார்ஜஸ்ட் மியூசியம் அப்படிங்கிற பேரை இன்றைக்கி வரைக்கும் தக்க வச்சிருக்கு. ஸோ இவ்வளோ வருஷங்கள் கழிச்சும் 20 வருஷம் ட்ரை பண்ணி ஒரு மியூசியம் கட்டினாலும் இந்த லூவ் மியூசியமோட சைஸை வந்து அடிக்க முடியல. மியூசியம் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து பிடிக்காமல் இருக்கான். நம்ம தமிழ்நாட்டில் நிறைய பேர் செத்த காலேஜ்னு சொல்லுவாங்க. பட் எனக்கு வந்து திரும்பி போய் பார்த்தாலும் நம்ம மியூசியம்லாம் ரொம்ப சின்னது தான். பட் திரும்பி சென்னையில் இருக்க மியூசியம்லாம் போய் பார்க்குறப்போ வந்து நம்மளோட ஹிஸ்ட்ரி சம்மந்தப்பட்ட அவ்வளோ விஷயங்கள் இருக்கேன்னு சொல்லிட்டு ஒன் ஆஃப் மை ஃபேவரட் பிளேஸஸ் வந்து மியூசியம் தான். ஸோ உங்களுக்கும் மியூசியம் பிடிக்கும் அப்படின்னா உங்களோட மியூசியம் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.